தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நம்மை இறைவன் தன் பிறப்பினால் கொண்டு வந்த ஆசிரியின் அருளில் நிலைத்திருக்கச் செய்தருள்வாராக. இந்த நாளில் உங்களுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். அன்பு சொந்தங்களே, அன்பு நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய, நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய, நம் வாழ்வின் எல்லா நிலைகளையும் மாற்றி போடக்கூடிய ஒரு தாரக மந்திரம். இந்த அன்பு என்கின்ற அச்சாணியில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கவிஞன் வரிகளுக்கு ஏற்றார் போல, அன்பு மட்டும் குன்றி போயிருந்ததே என்றால் என்றோ இந்த உலகம் மயான பூமியாக மாறியிருக்கும் என்று சொல்லி. ஏனெனில் அன்பு பல முகங்களை கொண்டது. பாசம், நேசம், பரிவு, காதல், கருணை, இரக்கம், மன்னிப்பு, பொறுமை, இவையெல்லாம் அன்பினுடைய பல்வேறு முகங்கள். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய மனித வாழ்விலே பல்வேறு நிலைகளிலே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். யாரிடமும் அன்பு இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அன்பு கல்லையும் கரைக்கக்கூடியது, கடின இதயத்தையும் உடைத்து போடக்கூடியது. எவ்வளவு கல் நெஞ்சர்களாக இருந்தாலும் சரி, அன்பு கொண்ட வாழ்வானது அவர் வாழ்க்கையை மாற்றி போடும். இந்த அன்பை அடித்தளமாக கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அன்பினுடைய பல்வேறு பரிணாமங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, அன்பு இரு முகங்களை கொண்டது. இறை அன்பு, பிறர் அன்பு. இறை அன்பை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, கடவுள் நம்மை அன்பு செய்வது, நாம் கடவுளை அன்பு செய்வது. நாம் கடவுளை அன்பு செய்வது அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கருணைக்காக, நம் வாழ்வின் தேவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் கடவுள் நம்மை அன்பு செய்வது கடவுளுடைய இரக்கத்தினாலும் கடவுளுடைய பரிவினாலும். இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். கடவுளுக்கு உரு கொடுக்க வேண்டுமெனில் அது அன்பின் உருவத்தை தான் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இறைவாக்கினர் தன் திருமுகத்திலே சொல்லி இருக்கின்றார். அவருடைய அன்பு ஒருபோதும் குன்றி போவதில்லை, குறைந்து போவதில்லை என்கின்ற வற்றாத ஜீவ நீரூற்று போல அவருடைய அன்பு பெருக்கெடுத்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது. இத்தகைய அன்பை கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறது சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகத்திலும் யோவான் புத்தகம் 3:16 சொல்லப்பட்டது போல, கடவுள் தன் ஒரே மகனை நமக்காக ஒப்புவித்தார். இந்த உலகிற்கு தன் ஒரே மகனை அனுப்பினார். அந்த அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல், உலகில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மீது அன்பு கொண்டவராக இருந்தார். தன் மகனையே கையளிக்கும் அளவிற்கு அன்பு கொண்டிருந்தார் என்றால், பவுலியார் சொல்வதை போல, அவர் நமக்கு மற்ற வரங்களை கொடுக்காமல் இருப்பாரோ என்று சொல்லி கேட்பார். எல்லா வரங்களையும் வளங்களையும் கடவுள் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்ற. எனவேதான் மன்னிப்பதிலே, இரக்கம் காட்டுவதிலே அவர் வல்லவர் என்று சொல்லி இறைவார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. தன் ஒரே மகனை நமக்கு கொடையாக கொடுத்தார். அதுவும் எதற்காக? நம் பாவங்களுக்கு பரிகாரமாக கொடுத்தார். நாம் அவரை புறக்கணித்த நேரங்களுக்காக, அவரை வேதனைப்படுத்திய நேரங்களுக்காக, அவர் விட்டு விலகி போன நேரங்களுக்காக, நம்மை பழி வாங்குவதற்காக அல்ல, நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. யோவான் 3:17 சொல்வதை போல, நம்மை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மாறாக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, மீண்டும் தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதற்காக, தன் மகளுக்குரிய உரிமை மீது நமக்கு கொடுப்பதற்காக தன் ஒரே மகனை நமக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த உலகிலே கொடுத்தார். இயேசு தன்னுடைய உயிரை நம் பாவங்களுக்கு பரிகாரமாக கொடுத்திருக்கின்றார். அதுதான் பேதுரு சொல்லுவார், நாம் மீட்கப்படுவதற்கு விலையாக கொடுக்கப்பட்டது அழிந்து போகின்ற பொருள் அல்ல, மாறாக அழியாத நிலை வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற உன்னத இறைவன் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாசு மறுவற்ற இரத்தம் என்று சொல்லுவார். இயேசுவின் இரத்தம்
நம்மை மீட்டிருக்கிறது. இது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பை நாம் சுவைத்து அனுபவிக்க வேண்டும். இந்த அன்பில் நாம் வாழ வேண்டும். ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் அன்பு செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக இருக்கின்றோம், கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, இதோ இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். இத்தகைய அன்புள்ள கடவுள்தான் நம்முடைய அன்றாட வாழ்வின் தேவைகளிலே நம்மோடு நடப்பவராக இருக்கின்ற என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இயேசு தனிமையான இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள். அப்படி தேடி வருகின்ற பொழுது அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்ற பரிவு அங்கே பிறப்பெடுக்கின்றது. மக்கள் மீது பரிவு கொண்டு ஆய்நல்ல ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்படுவதைக் கண்ட இயேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மக்களுடைய அலைக்கழிக்கப்பட்ட நிலையை, சோர்ந்து போன நிலையை, வாழ்விழந்த நிலையை, அவர்கள் ஏக்க பெருமூச்சை அறிந்திருக்கின்ற கடவுள் அங்கே அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். திருப்பாடல் 139 படிக்கின்ற பொழுது, நீ உள்ளத்தில் எண்ணங்கள் எழுவதற்கு முன்னாலேயே கடவுள் அதை அறிந்த தேவனாக இருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் மக்களுடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்த கடவுள் அங்கே போதிக்க ஆரம்பிக்கின்றார், நோய் நொடிகளை குணமாக்க ஆரம்பிக்கின்றார். இதோடு மட்டுமல்ல, உளநோயை குணமாக்கிய கடவுள், உள தேவைகளை குணமாக்கிய கடவுள் அவருடைய உடல் தேவைகளையும் குணமாக்குகின்றார், நிறைவேற்றி கொடுக்கின்றார். பசியோடு இருந்த மக்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீனையும் பழுகு பெருகச் செய்து எல்லோருக்கும் நிறைவாக உணவு கொடுக்கின்றார். இந்த செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நம் தேவன், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்வின் சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய தளர்ச்சிகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய வீழ்ச்சிகள், நம்முடைய மனம் உடைந்து போன நிலைகள், நம்முடைய அலைக்கழிக்கப்படுகிற நிலைகள், நம்முடைய ஏக்க பெருமூச்சிகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார். அறிந்திருக்கின்ற கடவுள் நமக்கு உதவி புரிபவராக இருக்கின்றார். நம்முடைய உளம் சார்ந்த தேவைகளை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய அன்றாட தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் நம் வாழ்வுக்கு தேவையான ஆதாரங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை தான் நமக்கு சொல்லி காட்டுகிறன. ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இன்று நாம் நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் அன்பு செய்யப்படுகின்றவர்கள். நம்மை அன்பு செய்கின்ற கடவுள் நம்மை கழுகு தன் சிறகின் மேல் சுமந்து காப்பதை போல் சுமந்து காப்பவராக இருக்கின்றார். நம்மை அன்பு செய்கிற கடவுள் நம் வாழ்வின் அன்றாட தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான தேவையான ஆசிரிய மரலையும் கொடுப்பவராக இருக்கின்றார். நம்மை அன்பு செய்கின்ற கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். நம்மை அன்பு செய்கிற கடவுள் நமக்கு புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். நம்மை அன்பு செய்கின்ற கடவுள் தன் மாட்சிமையால் நம்மை நிறைவடைய செய்கின்றார். இத்தகைய நம்பிக்கையோடு நான் கடவுளால் அன்பு செய்யப்படுகின்றேன், கடவுளுடைய அன்பின் சாட்சியாய் இந்த உலகில் வாழ்வேன் என்கின்ற அந்த உறுதியோடு வாழ்வோம். நம் வாழ்வும் இந்த நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அருள் மிகுந்ததாய் இருக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்.